நண்பர்களே, காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மன அமைதி அடையும், கெட்ட எண்ணங்கள் அறவே நீங்கும். கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். அது மன வலிமையும் உடல் வலிமையும் சீராக வைத்திருக்கும், நோய் நொடியெல்லாம் நீக்கும். இது நான் அறிந்தது, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப கடினமான செயல் தான். அமைதியாக இருப்பதே ரொம்ப கடினமான செயல் தான். ஆனால் அதை கற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் மனசு ஏகாந்த நிலையில் அமைதியாக இருப்பது ரொம்ப கடினமான செயல் தான். அப்படி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மனசும் சரி உங்கள் உடம்பும் சரி ஒரு ஏகாந்த நிலையில் சந்தோஷமான நிலையிலே எப்பயுமே இருக்கும். இது எது மூலிமா நம்ம இந்த நிலைக்கு வர முடியும்னா தியானத்து மூலியமாக தான். நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா மட்டும்தான். தியானம் பண்ணுறது உங்களுடைய விழிப்புணர்வு. தியானம் என்பது ஒரு விழிப்புணர்வோடு இருப்பது. விழிப்புணர்வுனா என்ன? நாம் செய்கின்ற செயல் எல்லாம் சரியாக செய்கிறோமா அப்படின்றதுக்கு தான் தியானம். அந்த தியான முறை ஒவ்வொன்றும் உங்களை ஒவ்வொரு வழிக்கும் இறைவனை நோக்கி இழுத்து கொண்டு செல்லும். இறைவன்னா யார், எப்படி இறைவனை நம்ம அறிய முடியும்? நம்ம செய்கின்ற செயலாம் சரியா தவறா, சரியான திசையில் நாம் சென்று கொண்டு இருக்கிறோமா? அதே மாதிரி மற்றவர்கள் பேசுவதை உற்று நோக்க முடியும். அதுக்கு தான் இந்த தியான முறை. அதனால் முடிந்த அளவுக்கு கடினமான செயல் தான் அமைதியாக இருப்பது. அந்த செயலை நீங்கள் கரெக்டாக கடைபிடித்து தியானத்தை கற்றுக்கொண்டு வந்தீர்களால் உங்களுக்கே ஒரு புதிய மாற்றம் தெரியும். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். நம்ம நிறைய மாற்றத்தை பார்க்கிறோம், நமக்குள்ளே நம்ம நிறைய மாற்றங்களை பார்க்கிறோம் அப்படின்ற உங்களுக்கு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அதுக்கு தான் நீங்கள் காலையிலேயும் மாலையிலேயும் தியானம் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்போவுமே மனசும் உடலும் உற்சாகமாக இருக்கும் தியானம் பண்ண. ஆகையால் காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல நிலைக்கு உங்களை இழுத்து கொண்டு செல்லும். நன்றி, வணக்கம்.